அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் Banu. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 6ஆம் தேதி முதல் நாம் மேற்கொண்ட எண்ணும் எழுத்தும் என்ற 5 நாள் பயிற்சியை நாம் எவ்வாறு எமிஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்யலாம் என்ற எளிமையான ஒரு வழிமுறையைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்ற ஆசிரியர்களுக்கு பயன்பட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை. ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் சர்ச் பாரில் எமிஸ் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கொடுத்து சர்ச் பண்ண பிறகு எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பள்ளியோட யூடைஸ் நம்பர் நம்ம கொடுத்துட்டு பள்ளியோட பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண பிறகு இப்போது டேஷ்போர்டு நமக்கு வெளியே வந்துடுச்சு. ஸோ நம்ம மொபைலில் செய்கிறதுனால ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 புள்ளி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனான டெஸ்க்டாப் சைடை நம்ம கிளிக் இல்லை. எப்பவுமே நம்ம மொபைல்லே எமிஸ் ஒர்க்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் டெஸ்க்டாப் மோடு மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இன் சர்வீஸ் ட்ரைனிங் டீட்டெயில் அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை இப்படி ஹைட் பண்ணிவிடுங்க. ஏரோ மார்க்கை ஹைட் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய ஆட் ப்ளஸ்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்கு கார்னரில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இந்த செலக்ட் டைப்ஸ்னு இருக்குது. ட்ரைனிங்கோட எண்ணும் எழுத்தும்ன்ற லைனை நம்ம செலக்ட் பண்ணிடணும். அங்கே இன்னும் எண்ணும் எழுத்துன்ற காலம் நமக்கு கொடுக்காதனால நம்ம அதர் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அடுத்த ஆப்ஷனில் எண்ணும் எழுத்தும் அப்படின்றத நம்ம டைப் பண்ணலாம். இப்போது நம்ம ட்ரைனிங் மோடில் நம்ம இந்த பயிற்சியை நம்ம ஆஃப்லைனில் தான் மேற்கொண்டதுனால ஆஃப்லைனில் செலக்ட் பண்ணலாம். அடுத்து ட்ரைனிங் அடுத்து நம்ம பிஆர்சியில் தானே மேற்கொண்டதுனால நம்ம பிஆர்சியில் இதை செலக்ட் பண்ணலாம். தேதி பார்த்திங்கன்னா நம்ம எந்த நாள்லேருந்து பயிற்சியை மேற்கொண்டோன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டதுனால அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் ட்ரைனிங் டேயில் நம்ம 5 டேஸ் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம ப்ரொஃபைலுக்கு கீழே இருக்கிற லாக் அவுட் கொடுத்துட்டு நம்ம இந்த வெப்சைட்லேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்ற ஆசிரியர்கள்